நம்ம காலங்குழி வெட்டும்போது வந்து இப்போ வந்து ஜேசிபி வந்து நம்ம வெட்டும்போது கீழே வந்து ஒரு இப்போ 4 மார்க் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கூசாக உள்ளே போயிடும். இப்போ இந்த வண்டி புல் வெட்டும்போது நல்லா பக்கெட் நல்லா ஓப்பன் ஆகி வெட்டுது. நம்ம ஸ்கொயராக வெட்டும்போது ஆளுங்க கழிக்கிற வேண்டிய வேலையே கிடையாது. இப்போ ஒரு 16 காலங்குழி 2 தொட்டி வெட்டினா ஒரு நாள் ஃபுல்லாக வெட்டுவோம். அதுக்கு வந்து 5 பேரை வச்சு கழிக்கணும் ஜேசிபி வச்சு வெட்டினா. இதை புல் வச்சு வெட்டினா நமக்கு வந்து ஒரு 2 ஆள் வச்சு சும்மா ஈஸியாக தொடச்சி போட்டு அதில் ஆளுங்க சேவ் ஆகும். அந்த மாதிரி அது வெட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. ஜேசிபி பைட் வந்து ஃபுல்லாக பேக் பைட் வந்து ஓப்பன் ஆகாது. இதை புல் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகி கரெக்டாக ஸ்கொயராக வெட்டும். இது ஹைட்டு அதே மாதிரி லோடிங் வந்து இப்போ நம்ம வந்து பெரிய வண்டி இருக்கும் 10 யூனிட் வண்டி. இப்போ ஜேசிபிலாம் நாங்கள் கீழே மண்ணு குடிச்சு ரேம்ப் அடித்து அள்ளி போடணும். இது ஃப்ரண்ட் பைட் தூக்கி அழகாக போட்டுருவோம். நமக்கு அந்த ரேம்ப் அடிக்க தேவை கிடையாது. அதுபோல் 10 யூனிட் லாரிலாம் ஈஸியாக ஃப்ரண்ட் பைட்டில் லோடு ஏற்றலாம். அதில் பேக் பைட்டு லோடு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டெப்லைசர் ஹைட்டு போட்டு இது ஆக்சுவலாக வந்து கேபினே கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அதனால் வண்டி மேலே நின்று நம்ம எவ்வளோ மட்டம் பண்ணுறோம் போகிறோன்னு அந்த மாதிரி பார்க்கலாம். புல்லில் இப்போ 2 ஜேசிபி இருக்குது என்கிட்ட. நான் வந்து இந்த புல்லை வந்து ஓட்டியிருக்கேங்க. டெமோ ஓட்டி பார்த்துருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாகவே ஓட்டியிருக்கேன். எங்கள் சார் கொடுத்துருக்கேன்.